Dear students, so இந்த வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டம்ஸில் √2, √3, √5 ஆன நம்பர் லைன் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பைத்தாகரஸ் தியரம் கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ இப்போ √2 அப்படின்னா ஸோ 1² + 1² 2. அப்போ உங்களுக்கு ஹைபாட்டினியூஸ் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது ஓபியோட வேல்யூ √2. அதே மாதிரி இங்கே என்ன வரும், 1² வேல்யூ 1, 2² வந்து 4, 4 + 1 5. அப்போ OB ஸ்கொயர் 5னா OB = √5 வந்துடும். √3 பண்ணும்போது எப்பயுமே 1² பேஸை வச்சுக்கோங்க. ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், √2². ஸோ √2² 2, 2 + 1 3. அப்போ ஓபியோட வேல்யூ √3. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் பேஸ் வந்து என்ன எடுத்துக்கிறீங்க, 1 யூனிட்ஸ் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து ஹைட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, 1 யூனிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் 1 யூனிட்ஸ், இங்கேயும் 1 யூனிட். அப்போ கண்டிப்பாக இதோட ஹைபாட்டினியூஸ் என்ன தான் உங்களுக்கு இருக்கும், √2. ஸோ ஓபி, ஸோ ஓஏ, ஸோ இதுவும் 1, ஸோ இதுவும் 1. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுவும் √2. ஓகே, ஸோ இப்போ இதோட மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் காம்பஸில் கரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க, இங்கே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுங்க. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது, √2. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா √5க்கு நம்ம என்ன பண்ணணும், சேம் இதே மாதிரி. ஸோ பேஸ் 1 இல்லாட்டி 2 எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் பேஸ் வந்து இங்கே 2 எடுத்துக்கிறேன், 2 யூனிட்ஸ். ஓகே, ஹைட் எடுக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 1 யூனிட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது வந்து 2 யூனிட்ஸு, ஸோ இது வந்து 1 யூனிட் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதோட லென்த் உங்களுக்கு என்ன இருக்கும், √5. ஓகே, ஸோ இப்போ இந்த √5யோட மெஷர்மெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்க்கை கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே ட்ரா பண்ணுற ஆர்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஸோ √5. ஓகே, ஸோ இது பி, ஸோ இது வந்து ஏ, ஸோ இது சின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து √5. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் சின்னு எடுத்துக்கோங்க. ஸோ √3க்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு √2 ட்ரா பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், √3 போட முடியும். ஸோ அப்போ ஓ, ஸோ அப்போ இது வந்து 1. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் மெஷர்மெண்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது ட்ரா பண்ணுறோம். ஸோ இது ட்ரா பண்ணால் உங்களுக்கு என்னது, ஸோ இட் இஸ் √2. ஓகே, ஸோ இந்த √2லேருந்து அகெயின் நம்ம என்ன பண்ணோம், ப்ரொடக்டர் மெஷர் பண்ணி 90 டிகிரி எடுத்து, ஏன்னா இப்போ இதோட வேல்யூ நமக்கு √2 தெரிஞ்சிச்சு. இந்த √2² 2 + 1 தான் உங்களுக்கு என்னது, √3. ஸோ அப்போ இதை 90 டிகிரி இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 90 டிகிரி கரெக்டாக உங்களுக்கு இங்கே வருது. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், 1 யூனிட் மெஷர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த 5லேருந்து நான் கரெக்டாக என்ன பண்ணுறேன், ஒரு யூனிட்டு, ஸோ 4 வரைக்கும் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இதுதான் நமக்கு என்னது, √3. இப்போ இந்த √3யோட ஆர்க் நம்ம கரெக்டாக மெஷர் எடுத்துக்கிட்டு, ஸோ இங்கேருந்து √3யோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த √3லேருந்து நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு √3யோட லென்த்து. ஸோ இது ஓஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், இது சின்னு எடுத்துக்கலாம், இதை டின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் பைத்தாகரஸ் தியரம் நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணி பேஸை 1 வச்சுக்கோங்க. ரிமைனிங் என்ன ஆட் பண்ணால் எனக்கு அந்த √2 வரும்னு செக் பண்ணணும். ஏன்னா இது ஸ்கொயர் பண்ணால் இது, அப்போ ரூட் எடுக்கும்போது இது. பட் இங்கே மட்டும் நமக்கு √2 ஸ்கொயர் பண்ணால், அப்போ இந்த டயக்ராம் போட்டு